வடிவேல் கவுண்டருடைய பேரனா இருக்கக்கூடிய எம்பி செந்தில்குமார். அவங்க வடிவேல் கவுண்டர் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் நேம்ஸ். அவங்க ஏரியால வந்து ரொம்ப பேர் போன ஒரு ஆள். யாராலையாவது பாலக்கோட்டில் நின்று யாராலையாவது அதிமுகவை வீழ்த்த முடியும் என்றால் அது எம்பி செந்திலால் தான் முடியும் என்ற லெவலுக்கு அந்த ஏரியால டாக்ஸ் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆள். ஒருவேளை பாமகவும் அதிமுகவும் சேராமல் போயிருந்தால் இப்போ நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்-இயர் கேண்டிடேட்ஸுக்கு வாய்ப்பே இல்லாம கூட போயிருக்கலாம் திமுக. நான் இன்னும் வெளிப்படையா சொல்றதுன்னா, ஒருவேளை பாமக அதிமுக கூட்டணி வராம போயிருந்தா துரைமுருகனுக்கு சீட் வந்திருக்குமான்றது நமக்கு தெரியாது. ஓகே, சோ இது அவருக்கு சீட் கொடுக்க மாட்டாங்க, அவருக்கு கிடைச்சதே கஷ்டம் இப்படின்னு சொல்லப்பட்டு இருந்த நேரத்துல அந்த கூட்டணி இருந்ததுனால அறுதியான சீட் வந்து நிச்சயமா நிறைய பேருக்கு வந்து கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வகையில வந்து டிஎம்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஃபீல்டு பிரசன்ஸ் இருக்கக்கூடிய ஒன்-இயர் கேண்டிடேட்ஸ் இந்த வாட்டி ஃபீல்டு பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமான பர்சன்ஸா நான் பாக்குறது வந்து சிவசங்கர் அண்ட் அன்னியூர் சிவா கன்ஃபார்மா 2 பேரும் ஜெயிப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ திமுகவில் வந்து துரைமுருகனுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒன்-இயர் ஃபேஸ் இல்லைன்னு சொல்றீங்க. துரைமுருகனுக்கு அப்புறம் யாரும் பெருசா ஒரு ஒன்-இயர் ஃபேஸ் இல்லை. எம்ஆர்கே அப்படி வந்திருக்கலாம், அவரால் வர முடியல. ஸோ அந்த கேப் வந்து இப்போ திமுகவில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஃபேஸ்க்கு யார் ரொம்ப திரும்ப நான் சிவசங்கர் சொல்றதுனால ரீசன் வந்து நம்ம ஒரு லீனியரா இதை சொல்லும் பொழுது அவர் ஒரு ஒன்-இயர்ல அவர் ஒரு பெரிய கை, அவருக்கு அடுத்து ஒரு பெரிய கை அப்படின்னு இன்னொருத்தரோட வந்து அந்த டிரான்சிஷன்ல மட்டும் நான் சொல்லலை. இப்போ அவர் ஒன்-இயர்ன்றது வந்து செகண்டரி. ஆனால் இப்போ துரைமுருகன் வந்து துரைமுருகன் தன்னை நீங்க ஒன்-இயர் அப்படின்னு அவர் தன்னை போர்ட்ரே பண்ணிக்கிட்டதை விட துரைமுருகன் நீங்க போய் நீங்க சம்பந்தமே இல்லாம நீங்க கருணாநிதியோடைய டெப்த் எவ்வளோன்னு நீங்க கேளுங்க. இல்லை நீங்க போயிட்டு அதுக்கு களக்காட்டுல இருக்க தலையணையில எப்படி இருக்கும்னு நிலவரம்னு கேளுங்க. எத்தனை மதகுகள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட ஃபிங்கர் டிப் டேட்டா சொல்லுவார். ஆமா, அப்போ ஒரு பொதுப்பணித்துறைன்றதனுடைய மிக முக்கியமான ஒரு ஸ்டால்வார்ட்டா தன்னை நிறுத்திக்கிட்டார். தீவிரமான எம்ஜிஆர் பக்தரா இருந்தும் கூட எம்ஜிஆர் பலமுறை அழைத்தும் கூட கலைஞரை விட்டு போகாத அளவுக்கு கூட இருந்தார். அண்ட் தென் கலைஞர்கிட்ட உரிமையா கோச்சிட்டு சண்டை போடுற அளவுக்கான ஒரு நெருக்கம் கொண்டு வந்தது வந்து அவர் ஒன்-இயர்ன்ற இடம் கிடையாது. அப்படி அதுதான் உண்மை அப்படின்னா எந்நேரமோ வந்து ஆகா ஓகன் கலைஞரை புகழ்ந்து தள்ளி பாசுரம் பாடுன ஜெகத் ரட்சகன் ஈஸியா போயிருக்க முடியும். ஆனால் அது கொண்டு போறது வந்து டிஎம்கே உடைய ரைஸ்க்கு வந்து கேஸ்ட் வந்து ஓரளவு உதவலாம், உங்களுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் கொடுக்கலாம். ஆனா அந்த தலைவர் அன்டிஸ்பியூட்டட் லீடர் அல்லது மிக முக்கியமான ஒரு பொறுப்புக்கு நீங்க போறதுன்ற அந்த ரைஸ்க்கு வந்து உங்களுக்கு கேஸ்ட் யூஸ் ஆகாது. நீங்க அங்க இருக்கிற ஆளை விட நீங்க கொஞ்சம் அறிவாளியா இருக்கணும், ஸ்மார்ட்டா இருக்கணும். அந்த மாதிரி அதை தாண்டி ஒரு கொள்கை பிடிப்போட நீங்க இருந்தால் ஒழிய நீங்க அந்த இடத்துக்கு நீங்க ஈஸியா ரைஸ் ஆயிட முடியாது. அந்த லீனியேஜ் துரைமுருகனோட லீனியேஜ் உங்களுக்கு வேற யாருக்கா நீங்க பொருத்தி பார்க்கலாம்னா ஆப்வியஸ்லி நீங்க பொருத்தி பார்க்கலாம்.